Hi friends, welcome to Meena Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு டெசர்ட் கேட்டகரி டெண்டர் கோகனட் புட்டிங், அதாவது இளநீர் புட்டிங்குங்க. இளநீர் சாப்பிட்டா உடம்புக்கு குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி இளநீர் சாப்பிட்டாலும் போர் அடிக்கும் இல்லையா? அது ஒரு புட்டிங்காக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டா பிள்ளைங்க, அதுவும் இந்த வெக்கேஷன் பீரியடில் வந்து வீட்டில் இருப்பாங்க, சாயந்தர வேலையில் ஏதாவது நச்சுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர்ஸில் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி கொடுத்தோம்னா இண்டிவிஜுவலாக வந்து பிடிச்சி சாப்பிடும்போது ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் ஈஸி டெண்டர் கோகனட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ டெண்டர் கோகனட் புட்டிங் செய்ய தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டெண்டர் கோகனட் வந்து ஒரு 2 இளநீரில் எடுத்தது அப்ராக்சிமேட்லி ஒரு 1/2 லிட்டர் இருக்குது. இதுக்கு தேவையானது வந்து ஒரு 10 grams ஆஃப் அகர் ஷீட்ஸ் மாதிரி கிடைக்கும். நான் சின்ன பிட்ஸாக வந்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சர்க்கரை வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 1.5 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இல்லைன்னா சர்க்கரை ஜாஸ்தியாக வேணும்னா ஜாஸ்தியாக கூட எடுத்துக்கலாம், இல்லை குறைச்சல வேணும்னாலும் எடுத்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி. ஸோ இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த அகரில் வந்து முதல்ல மூழ்கிற வரைக்கும் நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு 10 minutes நம்ம வந்து சோக்கிங் டைம் கொடுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 10 minutes வந்து நம்ம அகர் சோக் ஆயிருக்கு பாருங்க. இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சோக் பண்ணுற ரீசன் வந்து குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும், அந்த காரணத்துக்காக தான். இப்போ இந்த பேனை ஹீட் பண்ணிக்கலாம். முழுசாக கரையிற வரைக்கும் நம்ம ஸ்டியர் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இது கரையும் போதே நான் வந்து சர்க்கரையை சேர்த்துடுறேன். ஸோ இது கரையும் போது கூடவே சர்க்கரையும் கரைஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 3 to 5 minutes வந்து நம்மளுடைய அகர் வந்து நல்லா கொதிச்சு நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். சர்க்கரையோடு சேர்த்து வந்து ரெண்டுமே நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்து வந்து இந்த இளநீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இளநீர் சேர்த்ததுக்கு அப்புறமா கொதிக்க வைக்க வேண்டாம், நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். ஸோ நம்மளுடைய அகர் மிக்சர் வந்து நல்லா சூடு பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. அடுத்து இது வந்து கார்னிஷிங்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம டெண்டர் கோகனட்டுடைய வழுக்க இருக்கும் இல்லையா, வழுக்க கிடைச்சதுன்னா சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. வழுக்க இல்லாத பட்சத்தில் இந்த ரெகுலர் கோகனட் இட் செல்ஃப் நல்லா தின்னாக வந்து ஷேவ் பண்ணிட்டு வச்சிங்கன்னா அது வந்து கார்னிஷிங்க்கு வந்து பொருத்தமாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஜென்ரலாக பிள்ளைங்களுக்கு வந்து கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் டூட்டி ஃப்ரூட்டி கூட கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கு வந்து இண்டிவிஜுவல் கிளாஸஸில் சர்வ் பண்ணுற மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கிளாஸஸில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பெரிய ரெக்டாங்கிளோ இல்லை ஸ்கொயரோ ஒரு ஷாலோவான ஒரு பவுலில் கூட நீங்கள் இதை ஊற்றிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு செட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் ஸ்லைஸ் போட்டும் கொடுக்கலாம். ஸோ நான் இண்டிவிஜுவலாக சர்வ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு கிளாஸை சூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல கொஞ்சம் இந்த கோகனட் ஃப்ளேக்ஸை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா டெண்டர் கோகனட் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால அது மேலே வந்து ஃப்ளோட் ஆகி வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம டெண்டர் கோகனட் புட்டிங் வந்து இந்த மாதிரி கிளாஸ் டம்ளர்ஸில் ஊற்றி வச்சாச்சு. இப்போ வந்து குறைஞ்சது இது ஒரு 2 மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ செட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 hours வந்து நம்ம புட்டிங் வந்து ஃப்ரிட்ஜில் செட் ஆகிருக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாருங்கள் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக வாப்லியாக இருக்குது. லுக்கிங் வெரி நைஸ். ஸோ இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். So our tender coconut pudding is ready.
அண்ட் ஈஸி டெண்டர் கோகோனட் புட்டிங் வீட்டில் இருக்கிற சிம்பிளான விஷயங்களை யூஸ் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறது தான். அதுவும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி குளிர்ச்சியான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.